இந்த உலகத்திலேயே எனக்கு ஏண்டா அறிவை கொடுத்தான்னு கேட்டது பாரதியார் மட்டும்தான். மற்ற எல்லாரும் நம்ம எல்லாரும் சாமிகிட்ட போய் சாமி எனக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல அறிவை கொடு, நல்ல செல்வத்தை கொடுன்னு கேட்போம். ஆனால் பாரதி மட்டும்தான் என்ன சொல்றாரு? பராசக்தியில போய் கேட்கிறார், எனக்கே நீ இந்த அறிவை கொடுத்தார். நல்லதோர் வினை செய்தேன் அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படிங்கிறார். இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு அறிவை கொடுத்துருக்க. ஆனால் ஒருத்தரும் இப்படி இல்லாம அறிவில்லாம தெரியறானே, நான் மட்டும் அறிவோட இருந்து என்ன பண்ணிட்டு பராசக்தியிட போய் எனக்கு ஏன் அறிவை கொடுத்தேன்னு கேட்ட மகா கவிஞன் வாழ்ந்த தேசம் இந்த தேசம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். பாரதியாரை படிங்க, விவேகானந்தரை படிங்க. மகாத்மா காந்தி சொன்னார், சுவாமி விவேகானந்தரை படித்த பிறகுதான் இந்தியாவை பற்றி நான் முழுவதுமாக அறிந்து கொண்டேன் அப்படின்றார். இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் இந்தியா ஸ்டடி விவேகானந்தா, ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார். அப்ப எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க, நம்ம தான் தேடி 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 படிக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கணும்? பாரதி சொல்றோம், அக்னி போல இருக்கணுமா. அக்னி குஞ்சொன்று கண்டே அதை எங்க ஒரு காட்டினை பொந்தினை வைத்து வெந்து தனிந்தது காடு அப்படின்றான். நான் ஒரு அக்னி குஞ்சு போல, அதாவது நெருப்பு இருக்கு. இப்ப எல்லாம் புஷ்பா படம் பார்த்தீங்களா? இப்பதான் உடனே பதில் வரும், ஒரு நேரம் பேசுறதுக்கு பதில் வரல. புஷ்பா படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, என்ன டைலாக்? என்னது? அப்படி இருக்கக்கூடாது. ஃப்ளவர் இல்ல ஃபயரா? ஆமா, அப்படி இருக்கக்கூடாது. பாரதி சொன்ன மாதிரி ஃபயரா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அக்னி குஞ்சொன்று கண்டு அதை அங்கு ஒரு காட்டினை பொந்தினை வைத்து வெந்து தனிந்தது காடு. நெருப்புக்கு சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு உண்டா? ஏதாவது பத்தி வச்சா தானே எரிஞ்சிட போகுது. சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு கிடையாது. நீ எப்படி நெருப்பு போல இருக்கிறியோ, நெருப்புனா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில உன்னுடைய கனவுகள் நெருப்பு போல இருக்கணும். அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா? அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? தூங்கும் போது வர்றது கனவு இல்லை, அடுத்து என்னது தெரியாது. அப்துல் கலாம் சொன்னது தெரியாது. தூங்கும் போது வருவது கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் வைப்பதுதான் கனவு. அப்துல் கலாம் சொன்னார். அந்த மாதிரி கனவு நமக்கு வேணும்.